வணக்கம் கைஸ், வெல்கம் பேக் டு 2G சினிமா. ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, ஆனா ரிவ்யூஸ் பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சிச்சுவேஷன். சில பேர் சொல்றாங்க சூப்பர், செம்ம ஜாலி என்டர்டெய்னர். இன்னும் சில பேர் சொல்றாங்க ஐயோ இந்த படத்துல லாஜிக்கே இல்ல. அப்போ क्वेश्चन என்னன்னா, இந்த படம் நிஜமாவே நல்ல ராம்காமா இல்ல ஜஸ்ட் அழகான பேக்கேஜிங் மட்டுமா? இன்னைக்கு நம்ம பேச போற படம் காதல் ரீசெட் ரிப்பீட். இந்த படம் பத்தி கிரிட்டிக்ஸ்குள்ள நடந்த பெரிய டிபேட் தான் இன்னைக்கு நம்ம பிரேக் டவுன் பண்ண போறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி சின்ன ரிமைண்டர், நீங்க இன்னும் 2G சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஆனஸ்ட் சினிமா ரிவ்யூஸ் ரெகுலரா இங்க வரும். சரி, இப்போ படத்தோட ஸ்டோரி பத்தி பேசலாம். பேசிக்கா பார்த்தா ஸ்டோரி ரொம்ப சிம்பிள். ஹீரோக்கு ஹீரோயின் மேல லவ் டெவலப் ஆகுது. ஆனா ஸ்டோரி போக போக ஹீரோயினோட பாஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் ஆகுது. அவளுக்கு ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தது. அவளோட லைஃப்ல நடந்த சில விஷயங்கள் ஹீரோக்கு தெரியும். பாஸ்டும் பிரசன்ட்டும் மிக்ஸ் ஆகி இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி மூவ் ஆகுதுன்னு தான் படத்தோட மெயின் ஐடியா. ஆனா ஆனஸ்டா சொல்லணும்னா இந்த ஒன்லைன் ஸ்டோரி கேட்ட உடனே ரொம்ப பேருக்கு இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு ஃபீல் வந்துச்சு. தமிழ் சினிமால இந்த டைப் லவ் கான்செப்ட்ஸ் ஆல்ரெடி பல தடவை பார்த்திருக்கோம். ஆனா ஸ்டோரி மட்டும் முக்கியம் இல்ல, அது எப்படி பிரசன்ட் பண்ணிருக்காங்கன்னு தான் முக்கியம். இங்க தான் கிரிட்டிக்ஸ் ஸ்பிளிட் ஆயிட்டாங்க. சில ரிவ்யூவர்ஸ் சொன்னது என்னன்னா, படம் பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு, விஷுவல்ஸ் எல்லாம் பெயிண்டிங் மாதிரி ஸ்மூதா இருக்கு, பார்க்க ரொம்ப பிளசண்டா இருக்கு. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, கொஞ்சம் டீப்பா யோசிச்ச உடனே படத்துல நிறைய லாஜிக் ஹோல்ஸ் தெரியும் சொல்றாங்க. எக்ஸாம்பிளா சில क्वेश्चंस கிரிட்டிக்ஸ் கேட்டாங்க. ஹீரோ ஹீரோயின் ஏன் அந்த சேம் பிளேஸ்ல தான் இருக்காங்க? ஹீரோயின் பேரண்ட்ஸ்க்கு ஒரு ஃபோன் பண்ணலாம். இந்த சிச்சுவேஷன்ல நார்மலா நடக்க வேண்டிய ரியாக்ஷன்ஸ் எதுவும் இல்லையா? இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்தது. அதனால சில ரிவ்யூவர்ஸ் சொன்ன வெர்டிக்ட், படம் அழகா இருக்கு ஆனா இமோஷனலா கனெக்ட் ஆகலன்னு. நெக்ஸ்ட் ஹைலைட் மியூசிக். படத்தோட சாங்ஸ் பத்தி ரொம்ப பேர் பிரைஸ் பண்ணாங்க. மெலோடியஸா இருக்கு, இயர்ஸ்க்கு ரொம்ப பிளசண்டா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா இங்க ஒரு சின்ன கான்ட்ரோவர்சி வந்துச்சு. ஒரு சாங் லெஜெண்டரி கம்போசர் இளையராஜா சாரோட கிளாசிக் சங்கத்தில் பாடாத கவிதை சாங்க ரொம்ப ரிமைண்ட் பண்ண மாதிரி இருக்குன்னு சில பேர் பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. அப்போ क्वेश्चन வந்துச்சு, இது காப்பியா இல்ல ஹாமேஜா? சினிமால இந்த ரெண்டுக்குள்ள இருக்கிற லைன் ரொம்ப தின் லைன். இன்ஸ்பிரேஷன் சொல்லலாமா இல்ல காப்பின்னு சொல்லலாமா? அது வியூவர்ஸ் பெர்செப்ஷன்ல தான் இருக்கு. நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸஸ் பத்தி பேசலாம். இந்த படத்தோட ஹீரோ மதுகேஷ். இது அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். இன்ட்ரோவர்ட் டைப் கேரக்டர் கொடுத்திருக்காங்க. அதனால ஓவரா பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இல்ல. சேஃபா டெபியூ பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். காமெடி சைடுல MS பாஸ்கர் சார் யூசுவலா நம்ம சிரிக்க வச்சிட்டாரு. ஆனா படத்துல ரொம்ப பேர் பிரைஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்காட்லாந்து லொகேஷன்ஸ் ஒரு காஸ்ட்லி அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லா கேப்சர் பண்ணிருக்காங்க. விஷுவலா பார்த்தா படம் ரொம்ப ப்ளீசிங்கா இருக்கு. சோ ஃபைனலா கிரிட்டிக்ஸ் வெர்டிக்ட் என்ன? ஒரு ரிவ்யூவர் சொன்னாரு, லாஜிக் எல்லாம் பார்க்காம ஜஸ்ட் ரிலாக்ஸா ஒரு ஜாலி என்டர்டெய்னர் பார்க்கணும்னா இந்த படம் ஒர்க் ஆகும். இன்னொரு ரிவ்யூவர் சொன்னாரு, படம் விஷுவலா ரொம்ப அழகா இருக்கு ஆனா டெப்த் கொஞ்சம் கம்மின்னு. சோ சிம்பிளா சொல்லணும்னா காதல் ரீசெட் ரிப்பீட் ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கிற ஆனா கொஞ்சம் ஷாலோ எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். இப்போ உங்க ஒப்பீனியன் என்ன? ஒரு படம் ஒர்க் ஆகணும்னா ஸ்ட்ராங் ஸ்டோரி வேணுமா இல்ல விஷுவல்ஸ் பிளஸ் மியூசிக் போதுமா? கமெண்ட் செக்ஷன்ல உங்க தாட்ஸ் கண்டிப்பா சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டா 2G சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இன்னும் நிறைய சினிமா டிஸ்கஷன்ஸ்ல மீட் பண்ணலாம். Until then, keep watching, keep loving cinema.